எத்தே சாரி தே, நான் நெளிப்படுக்கிறப்ப நீங்க எதுக்கு தே கால் கிட்ட நின்னுகிட்டு இருந்தீங்க? தள்ளி நிக்க வேண்டியதானே? எத்தே சாரி தே, தெரியாம மிதிச்சு விட்டேன். மணி 10 ஆயிருச்சா? எத்தே 2 நிமிட்ஸ் வெயிட் பண்ணுங்க தே, நான் போய் டீயை போட்டு கொண்டு வரேன். நேத்து நைட்டு கிச்சனை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருச்சு தே, அதான் இன்னைக்கு எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, மன்னிச்சுக்கிறங்க தே. சரி தே, சரி நான் போய் அடுப்படி வேலையெல்லாம் பாத்துட்டு வரேன். எங்க அம்மா கூட என்னை 9 மணி வரைக்கும் தூங்க விட மாட்டாகத்தே, ஆனா நீங்க எத்தே நான் இன்னும் பல்லே தேய்க்கலத்தே. எத்தே எத்தே சரி. எல்லாம் கரெக்டா இருக்கத்தே. இந்த மாதிரி மாமியார் கிடைக்கணும், ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மாமியார்லாம்? எனக்கு கிடைச்சிருக்கு, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? சரி தே. சரிங்க தே. என்னது, எனக்கு பிடிச்ச சிக்கன் வாங்கிருக்கீங்களா? தே எனக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும், சிக்கன் பிரியாணி வச்சு சிக்கன் தொக்கு வச்சிருங்க தே. இல்ல தே, நான் டீயை குடிச்சிட்டு அப்படியே போய் வெங்காயம்லாம் கட் பண்ணி வைக்கிறேன், அப்பதானே நீங்க பிரியாணி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். தே உங்களை மாதிரி மாமியார் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தே. எத்தே நீங்க எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப புண்ணியத்தே. நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணணும், நீங்க எனக்கு மாமியாரா வச்சிருக்கீங்க. சரி தே. இந்த மாதிரி மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனை ஜென்மம் ஆனாலும் நீங்க தான் எனக்கு மாமியாரா வரணும், நீங்க கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் தே, கொடுத்து வச்சிருக்கணும். வீட்டுல ஒரு வேலை செய்யறது கிடையாது, ஊரை நல்லா சுத்த வேண்டியது, நல்லா திங்க வேண்டியது, நல்லா தூங்க வேண்டியது. எந்த பொம்பளையாவது 10 மணி வரைக்கும் இப்படி தூங்குவாரா? என்ன பொம்பளை இது? இப்படி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா வேலை யாரு பாப்பாங்களாக்கு? அடியே எரும மாடே, எந்திரச்சு வேலைய பாருடி. 10 மணி வரைக்கும் தூங்குறாளே, எப்பா இதை எங்க போய் சொல்ல? அத்தே 7 ஜென்மத்துக்கு நீங்க தான் எனக்கு மாமியாரா வரணும் அத்தே. அத்தே ஆமா, இந்த ஒரு ஜென்மத்திலேயே உன்னை வச்சு சமாளிக்க முடியல, 7 ஜென்மத்திலேயே நான் உனக்கு மாமியாரா வரேன். நீங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன் தே, கொடுத்து வச்சிருக்கேன், கொடுத்து வச்சிருக்கேன். ஆமா, நல்லா கொடுத்து வச்சா. 10 பைசா கையில இருந்து கொடுக்க மாட்டா, இவ கொடுத்து வச்சா. நம்மள கொடுத்து வச்சா, என்னத்த கொடுத்து வச்சா? அடியே சின்ன பொண்ணு, ஒழுங்கா மரியாதையா எந்திரிக்கிறியா இல்ல கால் நட்டே சமட்டி தள்ளவா? என்னது மாமியார் கோவமா பேசுற மாதிரி இருக்கு? எத்தே என்னத்தே? நல்லத்தே. அடியே மணிய பாருடி, மணி 10 ஆச்சு, இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்கியேடி. குடும்பம் விளங்குமா? மாமியார் நாத்தனார் புருஷன் இந்த வீட்ல இருக்கான்னு ஒரு பய மரியாதை எதுவும் கிடையாது. இழுத்து போட்டுட்டு நல்லா தூங்குவா. நீ தூங்குனா சமையல் வேலையில யாரடி பாக்குறது? எத்தே காபி கப்பு. ஆமாண்டி, நீ கொரட்டை விட்டு நல்லா தூங்கு, உனக்கு காபி போட்டுட்டு வந்து கையில குடுக்குறாங்க. எந்திரிடி. எத்தே இப்பதானே ஒரு கப்பு நிறைய டீ போட்டுட்டு வந்து கொடுத்தீங்க, எங்க இந்த டீ கப்பு? ஒருவேளை புடுங்கிட்டு போயிட்டீங்களோ? ஆமா, 10 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு கிடக்குறவளுக்கு நான் டீயை போட்டு கொண்டு வாரேன். பெரிய மைசூர் மகாராணி பேத்தி பாரு, ஊத்தவாட. அப்ப இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் கனவா, என் பிரம்மையா? ஊர்
உலகத்திலயும் பொம்பளைங்க இருக்கத்தையும் செய்யறாளுங்க. கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிராளுங்க. ஆனா நீ 10 மணி வரைக்கும் நல்லா தூங்கிக்கிட்டு கனவு கண்டுகிட்டு கிடக்க. இவ்வளவு கிழிக்கிறேனே என்ன சவுடாலா உட்கார்ந்து என் வாயை பார்த்துக்கிட்டு கிடக்கான் பாரு. எந்திரிடி, எந்திரிச்சு போய் வேலைய பாருடி. அத்தே, என்னை உங்க மக மாதிரி பாத்துக்குருவியேன்னு சொன்னீங்க அத்தே. ஆமா, நீ செய்யற வேலைக்கு உன்னை என் மக மாதிரி பாக்குறேன். பாடி என்கிட்ட ஒரு மாமி அந்த மட்டும் மரியாதையே கிடையாது. உன்னை என் மக மாதிரி நினைக்கவாம்ல. மக மாதிரி சீக்கிரமா அடுப்படிக்கல போய் ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போட்டு கொண்டு வா. பட பட படன்னு வருது. சரிங்க அத்தே. நம்ம வந்து உசுப்பாட்டி இன்னமும் தூங்கிக்கிட்டு இருப்பவள இருக்கே. இந்த கிளடிய போய் நல்ல கிளடின்னு நினைச்சு விட்டமே. நான் தான் 10 மணி வரைக்கும் நல்லா அசந்து தூங்கி விட்டேன். இது அடுப்படிக்கு போய் நல்ல பாலை காய்ச்சி டீயை போட்டு குடிக்க வேண்டியதானே. 10 மணிக்கு டீயை போட்டு கொடுத்தா நம்ம காலை சாப்பாடு என்ன யாரும் சாப்பிடுறது? அடியே வளர்ந்த மாடை இப்படியே நின்னுகிட்டு இருக்காம சீக்கிரமா போய் டீயை போடு. சரிதே சரிதே. டீ என்னத்தே டீ? கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுறேன். எனக்குன்னு ஒரு மருமக வந்து வாச்சிருக்காளே, எதுக்கு லைக் இல்ல. இவளத்தையும் என் மயன் தாங்குன்னு தாங்குறான். எப்பா பார்த்தாலும் ஸ்நாக்ஸா வாங்கி 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 கொட்டா நல்லா தின்னுட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாவ. வயசான கிளடி இந்த சோபாலையே உட்காந்து கிடக்காலே. நம்ம அம்மாவுக்கு 2 பலகாரம் பச்சனை வாங்கி கொடுப்போம் எந்த எண்ணம்லாம் கிடையாது. பொண்டாட்டிக்கே வாங்கி கொடுப்பேன். சரி, எனக்கு தேன் வாங்கி கொடுக்க மாட்டேன். உன் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கால, அவளுக்காவது வாங்கி கொடுக்கலாம்ல. அதுவும் கிடையாது. என் மயனுக்கு அப்படி என்னத்தான் சொல்லி மயக்கி வச்சிருக்கான்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இந்த எருமை மாடுதையும் 10 மணி வரைக்கும் தூங்குச்சுன்னா என் மயன் உசுப்பி விட்டுட்டு வேலைக்கு போக கூடாது. அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிருவேன். இவ ஒன்னும் சமைக்க மாட்டா. என் மயன் வாங்கிட்டு வந்த நொறுக்கு துணியை நல்லா தின்னுக்கிட்டு இப்படியே படுத்து கிடக்கலாம் நினைச்சிட்டா அவளை இருக்கு. பாருங்க, டீயை போட சொல்லி எம்பிட்டு நேரம் இன்னும் காணா. அடுப்படிக்கலையே தூங்குற அவளை இருக்கு. என் மக ராதிகா இன்னும் சத்த நேரத்துல முடிச்சிருவா. அவ பெட் காஃபி தான் குடிப்பா. இவ என்ன யார போட்டுட்டு வந்து குடிப்பாளோ தெரியலையே. அடியே இந்தாடி வளர்ந்த மாடு, அடுப்படிக்கல என்னடி செய்யற? அடச்சை, காலையில இருந்து மாமியாரு காவு 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 காவுன்னு கத்திக்கிட்டே கிடக்கு. நிம்மதியா செத்த நேரம் தூங்க முடியுதா? என் புருஷன் எனக்கு திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறாருல, அதான் இந்த கிளடிக்கு வயிற்று எரிச்சல். வேணும்னா உங்க மையன்ட்ட கேட்டு வாங்கி திங்க வேண்டியதானே. அதை விட்டுவிட்டு எனக்கு வாங்கி கொடுக்கறதுல என்ன வயிற்றெரிச்சல்? அந்த ஸ்நாக்ஸ தின்னா என் வயிற்றுல ஒட்டுமா? பேதிதான் புடுங்கும். ஊர் உலகத்துல மாமியார்மார்க மையனும் மயம் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கட்டும், நினைச்சதை வாங்கி திங்கட்டும் தான் நினைப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுலதான் தலைகீழ இருக்கு. எச்சத்தனமா எனக்கு குடுக்கல, மகளுக்கு குடுக்கல, அவங்களுக்கு குடுக்கல, இவங்களுக்கு குடுக்கலன்னு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு கிடக்கு. அந்த மனுஷன்ட்ட நானும் சொல்லத்தையும் செஞ்சேன். வாங்கிட்டு வந்ததுல உங்க அம்மாவுக்கு பாதி குடுங்கன்னு. அவரே எங்க அம்மா இதெல்லாம் திங்க மாட்டாங்க, நீனே தின்னு சின்ன பொண்ணுன்னு சொன்னாரு. இப்ப மையன் நல்லவங்களா போயிட்டாங்க, நான் தான் கெட்டவங்களா போயிட்டேனாக்கு. நிம்மதி அந்த வீட்டுல இருக்கவே முடியல. எப்ப பார்த்தாலும் என்னை கரைச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த மனுஷன் வரட்டும், அவர் வாட்டுக்கு வேலைக்கு போயிறாரு. இந்த கிளடி வீட்டுல இருந்துகிட்டு என்னை இமுசப்படுத்துது. பத்தாததுக்கு அது மகளையும் கூட்டிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு என்னை வேலையா ஏவி கொள்ளுதே. நான் எங்க வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இந்த வீட்டுல வந்து என் மாமியார்கிட்ட இவ்வளவு கிளி வாங்க வேண்டியது கிடக்கு. எங்க வீட்டுல நான் 10 மணி வரைக்கும் தூங்குவேன். ஆனா எங்க அம்மா என்னை திட்ட மாட்டாங்க, காபி போட்டு தான் கொடுப்பாங்க. ஆனா என் மாமியார் என்னைய என்னமா கிழிக்கிறாங்க. என்னைய பொண்ணு பார்க்க வரும்போது உங்க மகளை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன், திட்ட மாட்டேன், கொல்ல மாட்டேன், ஏதாச்சும் தப்பு பண்ணனாலும் நான் மன்னிச்சிருவேன், அப்படி எப்படின்னு பக்கம் பக்கமா டைலாக் பேசுனாங்க. ஆனா என்னை இந்த கிளி கிழிக்கிறாங்களே. என்ன பண்ணு? என்னாச்சு? ஏன் அழுகுற? அது ஒண்ணும் இல்லைங்க, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான் அழுதுகிட்டு இருந்தேன். சின்ன பொண்ணு, தூசி விழுந்ததுக்கு இப்படி அழுவாங்க? என்னாச்சுன்னு சொல்லு சின்ன பொண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் சின்ன பொண்ணு. எதுக்கு அழுகுற? அதை சொல்லு. ஏங்க, அத்தை காலையில இருந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்கங்க. காலையில செத்த தூங்கிட்டேனா, அதுக்கு என்னமா கிழிக்கிறாங்க தெரியுமா? எங்க அம்மா கூட இப்படி கிழிச்சதே இல்ல, இப்படி கிழிக்கிறாங்க. அம்மாவை திட்டினாங்க? அம்மா அப்படி திட்டுறவங்க இல்லையே சின்ன பொண்ணு. நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். காது கொடுத்து கேட்க முடியலங்க. எங்க வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் கிழிக்கிறாங்க. எது சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. அதனாலதான் நான் எதையுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். விடுங்க, என் தலை எழுத்து. எல்லா கிளி வாங்கணும்னு என் தலையில ஆண்டவே எழுதி வச்சிருக்கான், வாங்கி தானே ஆகணும். என்னைய எவ்வளவு வேணாலும் கிழிக்கட்டும், தலையெழுத்தேன்னு நான் வாங்கிட்டு போவேன். ஆனா எங்க வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் எதுக்கு கிழிக்கணும்? எங்க வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் கிழிக்கும் போது என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. சின்ன பொண்ணு, எங்க அம்மாவை பத்தி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. எங்க அம்மா சம்மந்திமார்களுக்கு எல்லாம் நல்ல மரியாதை கொடுப்பாங்க. ஆமா, கொடுப்பாங்க. நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? வேணும்னா நீங்களே கேளுங்க. இன்னும் உங்க அம்மா புலம்பி தள்ளிக்கிட்டு தான் இருக்கு. பருப்பு வடை, உளுந்த வடை, ஆம வடை, இவ கொண்டு வந்தது சுட்ட வடை. என் புள்ளைக்கு என்னத்தான் மைய போட்டாலோ என் புள்ள மயங்கி கிடக்கேன். அவ பாக்குறதில்ல, தங்கச்சிய பாக்குறதில்ல, வீட்டை பாக்குறதில்ல, எப்ப பார்த்தாலும் கொண்டாட்டிய
பாத்தீங்களாங்க உங்க அம்மா என்னமா கிழிக்கிறாங்கன்னு. நீங்க வேலைக்கு போகும்போது வாயை திறந்தவுங்க, இன்னும் வாயை மூடல. ஏங்க நீங்க வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ நான் மட்டும் அங்க தின்னேன், நீங்களும் தானங்க தின்னீங்க. நம்ம தின்னதுக்கு உங்க அம்மா என்னமா வயிற்றுச்சல் புடிச்சு கத்துறாங்கன்னு பாத்தீங்களா? ஏன் இந்த அம்மா இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேட்டா நான் வாங்கி கொடுக்க போறேன். சரி இரு சின்ன பொண்ணு, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். சரிங்க. மாமியாரே, உங்களுக்கும் உங்க மகளுக்கும் திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸா வேணும் ஸ்நாக்ஸ். இப்ப என் வீட்டுக்காரர் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் நல்லா குடுப்பாரு, வாங்கிக்கிறங்க. ஏங்கிட்டே வா சின்ன பொண்ணுவா கொக்கா. எம்மா என்னம்மா சும்மா சும்மா சின்ன பொண்ணுவையே திட்டிக்கிட்டே இருக்கீங்க? வேலைக்கு போயிட்டு வந்தவனே புருஷன் காதுல நல்லா ஏத்தி விட்டு விட்டாளா? பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டுக்கு வரியா சப்போர்ட்டுக்கு? எம்மா என்னம்மா பேசுறீங்க? அவளுக்காக நான் பேசாம வேற யாருமா பேசுவா? என் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா நான் தான் கேட்பேன். என்னல அம்மாங்கற மட்டும் மரியாதை இல்லாம ஏத்து பேசிக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி 10 மணி வரைக்கும் நல்லா கொரட்டை விட்டு தூங்குவா, நான் என்ன ஏதுன்னு கேட்க கூடாது, அப்படித்தானே? கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அம்மா அம்மா அம்மான்னு சேர முந்தானியே புடிச்சு சுத்திக்கிட்டே வருவ, இப்ப எதையே கண்டுக்க கூட மாட்டற. உன் பொண்டாட்டிக்கு நல்ல நொறுக்கு தீனியா வாங்கி வாங்கி குடுக்குற, ஒண்ணு கண்ணுல காட்ட மாட்டற. என்னல என்ன நடக்குது? எனக்கு குடுக்காட்டி பரவாயில்ல, உன் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருக்கால, அவளுக்கு ஏதாச்சும் குடுக்குறியா? அப்படியே வாங்கிட்டு வந்து ரூமுக்குள்ள கொண்டு போயிடுற. உன் பொண்டாட்டி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு சமைக்க மாட்டாடா, அந்த நொறுக்கு தீனியே வச்சு நல்லா மொத்திக்கிட்டு இருக்கா. எம்மா எப்ப பார்த்தாலும் அவளையே ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளுங்கம்மா, நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு வாங்கிட்டா உன் தங்கச்சிக்கு வாங்கிட்டான்னு உன்கிட்ட கேட்க முடியுமா? உன் பொண்டாட்டி அப்புறம் ஆடிடுவாளே, உனக்கு அக்கறை வேணும். எனக்கும் வாயி நமன்னு இருந்துச்சுல, சரி நொறுக்கு தீனி எதுவும் ரூமுக்குள்ள வச்சிருக்காளான்னு சொல்லி போய் பார்த்தா ஒண்ணு இல்லல, எல்லாத்தையும் வலிச்சு தின்னு வச்சிருக்கா. உன் தங்கச்சி கறி ராதிகா சும்மா ரோட்ல போறத அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்கன்னு என்கிட்ட நச்சரிச்சுக்கிட்டு இருக்காளா. என்கிட்ட வேற காசே இல்ல, நான் என்கிட்ட போய் வாங்கி கொடுக்கறது? ஊர் உலகத்துல எல்லாம் மயங்கார எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அம்மா கையில தான் கொடுப்பா, அம்மாவே பங்கு வச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. நம்ம வீட்ல மட்டுமே தலைகீழா இருக்கு, நான் இதை எங்க போய் சொல்ல? அதான பார்த்தேன், என்னடா இந்த கிழவி இன்னும் மூசுன்னு அழுகாம இருக்குன்னு இந்த அழுகைய போட்டுருச்சா? கைப்படியிலேயே ஒரு வாரத்துக்கு அப்புறம்தான் தண்ணி வருது, ஆனா இது கண்ணுல எப்படித்தே தண்ணி வருதோ தெரியலம்மா. எம்மா அழுகாதம்மா, இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு இருக்கலாமா? இப்ப என்ன உனக்கு திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் தானே வேணும், இந்த நான் போய் எடுத்துட்டு வரேன். அட போல, உன் பொண்டாட்டி எல்லா நொறுக்கு தீனியும் தின்னி காலி பண்ணிட்டாடா, எனக்கு வேற வாயி நமன்னு இருக்குடா. அம்மா நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒரு டப்பா நிறைய ஸ்நாக்ஸ் வெளியில இருந்துச்சுமா, இருமா உனக்கு போய் நான் எடுத்துட்டு வரேன். அப்படியே மக்கா, சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாயா, வாயி நமங்குது. ஆத்தாக்காரவங்க நடிப்பு நடிச்சவன உடனே ஸ்நாக்ஸ் வாங்க போயிட்டாரு. எங்க விட்டு கிளடி சரியான கிளடியில நினைச்சத சாதிக்காம விடாது. இப்படி ஒரு எச்சத்தனமான கிளடி நான் பார்த்ததே இல்ல. சை அம்மா வெளியில டப்பா நிறைய ஸ்நாக்ஸ் இருந்துச்சுமா, இப்ப போய் பார்த்தா மிச்சர் மட்டும்தான் இருக்கு, பரவாயில்லையாம்மா? மிச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, குடுல. என்ன ருசியா இருக்கு. ஏல சின்ராசு, உனக்கு மிச்சர் வேணுமா? அம்மா எனக்கெல்லாம் வேணாமா, இந்த மிச்சர் பூரா நீங்களே சாப்பிடுங்க. சரில, நான் பாதி தின்னுட்டு பாதி உன் தங்கச்சி கறிக்கு கொடுக்கறேன். அதுக்குள்ளேயும் போய் அம்மைக்கு மிச்சர் வாங்கி கொடுத்துட்டாரா? நல்லா திங்கிதே கிளடி. இந்த கிண்ணத்தை எங்கேயோ பார்த்த மாதிரில இருக்கு. அட கடவுளே, இந்த மிச்சர் கெட்டு போயிருச்சுன்னு சொல்லி நான் வெளியில நாய்க்குல வச்சிருந்தேன். நான் பார்க்கும்போது நாயில மூசுன்னு இந்த மிச்சரை தின்னுக்கிட்டு இருந்துச்சு. என் வீட்டுக்காரர் நாயை விரட்டிட்டு இந்த மிச்சரை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு கொடுத்துருக்காரா? ஏங்க உங்க அம்மா மிச்சர் தின்னுக்கிட்டு இருக்காங்க? ஆமாண்டி சின்ன பொண்ணு, எங்க அம்மா மிச்சர் திங்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் வெளியில மிச்சர் இருந்துச்சுல, அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். என்னமா திங்கிறான்னு பாருடி. எங்க மிச்சர் என்னடி சின்ன பொண்ணு, என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி மிச்சர்னு சொல்லிக்கிட்டே இருக்க. எங்க அம்மா மிச்சரை திங்கிட்டு முடி, நாலு பின்ன உனக்கு நிறைய வாங்கி தரேன் மிச்சர், நீ உட்காந்து தின்னு. அதை திங்காதியத்தே. ஏண்டி மிச்சர் எங்க அம்மா தின்னுட்டு போகட்டுமேடி, ஏண்டி நீ கத்திக்கிட்டே கிடக்க? ஏங்க உங்க அம்மா மிச்சர் திங்கறதுனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லங்க, ஆனா மிச்சரை தின்னா போய் சேர்ந்துருவாங்களே. என்னடி சொல்ற? ஏங்க இது கெட்டு போன மிச்சருங்க, இத திங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியில நாய்க்காக வச்சேன். 2 சொறி பிடிச்ச நாய் இந்த மிச்சரை வாணி வடிச்சு தின்னுக்கிட்டு இருந்தது என் கண்ணால பாத்தேங்க. ஐயோ, அந்த மிச்சரை போய் உங்க அம்மா தின்னுக்கிட்டு இருக்கே. ஆமா தேக, 2 கண்ணால நான் பார்த்தேன். எங்க உடனே உங்க அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருங்க, இல்லைன்னா பரலோகம் போயிருவாங்க. ஐயோ அம்மா அம்மா. அம்மா
அம்மா சீக்கிரம் வாமா ஆஸ்பத்திரி போவோம். நீ அதுக்குள்ளேயும் கையை விட்டு வாந்தி எடுமா, வாந்தி எடு. அம்மா எப்படியாவது வாந்தி எடுமா, இல்லைன்னா நீ போய் சேர்ந்துருவ. எத்தே எத்தே எங்களை விட்டுட்டு போக போறீங்களா நீங்க? வாந்தி எடுங்கத்தே. ஏங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது. மாமியார தூக்கங்க, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுவோம்.